friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா காலிஃப்ளவர் மல்லிகை. அதாங்க மல்லி காலிஃப்ளவர். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை எடுத்துட்டு அதில் உள்ள இலைகளெல்லாம் வெட்டிட்டு பூக்களை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மல்லி காலிஃப்ளவர் வந்து கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர் பிளேஸில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. பொதுவாக காலிஃப்ளவர்னாலே ஞாபகத்துக்கு வர்றது கோபி 65. அதாங்க காலிஃப்ளவரை ஹிந்தியில் கோபின்னு சொல்லுவாங்க. காலிஃப்ளவர் 65 அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எதுக்காவது இப்படி வெட்டி கிரேவி ஏதாவது பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொத்தமல்லி காலிஃப்ளவர் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பூக்களாக நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதை இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே காலிஃப்ளவரில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போது இந்த பூக்களில் புழு இல்லைன்னா பூச்சி இருந்தால் வெளியே வந்துடும். காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்க்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த காலிஃப்ளவரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்ச காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கழுவி சுத்தம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்தாலே எங்களுக்கு காரமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஒரு 7-8 பூண்டை தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா என்னென்ன மாவு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்ததாக அரிசி மாவு, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. கார்ன்ஃப்ளவர் அதாங்க சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவு காயம் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களும் ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட் வந்து நல்ல காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதில் வேணால் எக்ஸ்ட்ராவாக புதினா இலைகளை கூட சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு க்ரீன் சட்னி ரெடி ஆயிரும். அதை சாண்ட்விச்சுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம்ல, காலிஃப்ளவருக்கு பதிலாக வேறு எந்த வெஜிடபிள்னாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது உருளைக்கிழங்கு, வெங்காயம், ப்ரொக்கோலி, கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிளை கூட இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி பொரிச்செடுத்து சாப்பிட்லாம். கொத்தமல்லி பேஸ்ட் வந்து நல்லா காலிஃப்ளவரில் கோட்டாயிருச்சு. இப்போ இதை மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆயிட்டு இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மட்டும் மசாலாலாம் அதில் நல்லா இறங்கும், ஊறுச்சுன்னா அதுக்காக தான் 1 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இதை இப்போது ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க.
நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி காலிஃப்ளவர் ரெடி. மீதம் இருக்க காலிஃப்ளவரையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு மிச்சம் வந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல் வெங்காயம் இல்லைன்னா உருளைக்கிழங்க ரவுண்டாக வெட்டி அந்த மாவில் துவச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கையோ இல்லை வெங்காயத்தையோ வெறுமனே எண்ணெயில் பொரிச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி மசாலா நல்லா துவச்சி, அதாவது நல்ல மசாலாவை தடவி பொரிச்சு எடுத்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் வெளியே எடுத்துருங்க. லஞ்சுக்கு சாதத்துக்கு சைடிஷாவோ அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மல்லி காலிஃப்ளவரை ஒரு மட்டமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மல்லி காலிஃப்ளவரை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.